டவ் டி ஜிங் 34வது பாடல் லாவோட்ஸ் உடையது. உண்மையில் பெரிது எது? The great dove flows everywhere. All things are born from it. Yet it doesn't create them. It pours itself into its work. Yet it makes no claim. It nourishes infinite worlds. Yet it doesn't hold on to them. Since it is merged with all things and hidden in their hearts, it can be called humble. Since all things vanish into it and it alone endures, it can be called great. It isn't aware of its greatness. Thus it is truly great. அதாவது சுத்தமா வெட்ட வெளியின் தன்மை, தோற்றம், காத்தல், அழித்தல், இயக்குதல், பரிணமித்தல், பூர்ணமாக இருத்தல், வெவ்வேறு வடிவங்களாக இருத்தல், இருந்தும் இல்லாமல் இருத்தல், கேட்டும் கேட்காமல் இருத்தல், பார்த்தும் பார்க்காமல் இருத்தல் போன்ற தன்மை வெட்டவெளியில முழுமையாக சொல்லியிருக்கிறாங்க. The great dove flows everywhere. வெளி என்பது எல்லாவற்றிலும் பரவி, ஆல் ப்ரிவைடிங் கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் அப்படியே பரவி விரிந்து எல்லாத்துலயுமே இருக்கு. எல்லாம் ஊடுருவி பொருட்களுக்கு ஊடே, கேலக்சிக்கு நடுவுல, 2 துகள்களுக்கு இடையே எல்லாம். ஆல் திங்ஸ் ஆர் born from it. அந்த வெளியிலிருந்து தான் எல்லாமே பிறந்தது. Yet it doesn't create them. ஆனால் அதை அது உற்பத்தி செய்யவில்லை. அதிலிருந்து பிறந்தது, உற்பத்தி செய்யவில்லை. நாம் என்ன சொல்றோம்? நான் அதை பண்ணேன், இதை செஞ்சேன், இதை சாதித்தேன். அந்த தன்மை அதுகிட்ட இல்லை. இட் போஸ் இட் செல்ஃப் இன்டு இட்ஸ் ஒர்க். அதனுடைய வெளியினுடைய தன்மை, எலியினுடைய வேலை எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதனாலதான் தூணுமில் இருப்பான், துருமிலும் இருப்பான், எல்லா வேலையும் அவனால் அது நடக்கிறது அப்படின்னு. Yet it makes no claim. எல்லா வேலையும் அதனால் நடக்குது, ஆனா நான் தான் செஞ்சேன்னு அது சொல்றது இல்லை. இட் nourishes infinite worlds. எல்லா உலகங்களையும் உற்பத்தி, காத்து, ரட்சித்து, வளர்த்து எடுக்கிறது. Yet it doesn't hold on them. ஆனா அது மீது பற்றுதல் வைத்துக் கொள்வதில்லை, பற்றி இருத்தல் இல்லை. அதாவது முட்டை ஓடுதான், அந்த உள்ள இருக்கிற குஞ்ச பொறிச்சு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கு, ஆனாலும் நான் தான் இதை பண்ணேன்னு அது சொல்றது இல்லை இல்லையா, முட்டை ஓடு. அந்த மாதிரி தான் அது காத்து ரசித்து கொண்டு இருக்கிறது. Since it merged with all things and hidden in their hearts. எல்லா இடத்துலயுமே கலந்து இருக்குது, ஆனால் இதயத்துக்கு உள்ள இருக்குது. எல்லா இடத்துலயும் கலந்து இருக்குது. பார்க்க முடியுமானா இதயத்து உள்ளதான் பார்க்க முடியும். ஏன்னா இதயத்தின் வழியாக தான் வெளியே நீங்கள் தரிசிக்க முடியும். இட் கேன் பி கால்ட் ஹம்பிள். வெறுமனே சாதாரணமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை. Since all things vanish into it and it alone endures. எல்லாமே அதுல மறையக்கூடியதாக, தோற்றங்கள் அனைத்தும் அது கரையக்கூடியதாக இருக்கிறதுனால அது மட்டுமே இருக்கிறது. என்ன இருக்குது உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல? அது மட்டும். எது அப்படின்னா அது மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதை பெரிது என்று சொல்லலாம். அது பெரிது, ஆனா தன்னுடைய பெரிய தன்மையை அதுக்கே தெரியாது. அதனாலதான் அது உண்மையில் பெரிதாக இருக்கிறது. அதனாலதான் உண்மையான பெரிது எதுன்னு கேட்கும் போது வெளி மட்டுமே. அதனாலதான் அது உயர்ந்ததாக, பெரிய காரியத்தெல்லாம் செய்து கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்தோம் என்ற தன்மையிலும் இல்லாமல் இருப்பதால் அது உண்மையில் பெரியது.